அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சமீமாஸ் கிச்சன். சமீமாஸ் கிச்சனில் இன்றைக்கி சிறுகீரை எப்படி கடையிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு சட்டி வச்சுக்குவோம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு தண்ணி சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு கட்டு கீரை அலசி வச்சுருக்கோம். இதை இதில் போட்டுக்குவோம். கீரை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டுக்குவோம் கட் பண்ணி. ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். பூண்டு சின்ன வெங்காயமும் ஒரு கையளவு போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா வேக வச்சுருவோம். கொஞ்ச நேரம் வேகட்டும். கீரை நல்லா இந்த மாதிரி வெந்துடணும். நல்லா வெந்துருச்சு. இதை கடைஞ்சிட்டு வந்துடுவோம். கீரை இந்த மாதிரி கடைஞ்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? கீரை நல்லா இந்த மாதிரி கடைஞ்சிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணிக்குவோம். கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறம் கடாயை வச்சுக்குவோம். கடாயை வச்சதுக்கப்புறம் இந்த கீரையை நல்லா தாளித்து கொட்டிக்குவோம். அதுக்கு தேவையான அளவு கல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். லைட்டாக கல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும் கல்லெண்ணெய். அதுக்கப்புறம் லைட்டாக சீரகம் போட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை லைட்டாக போட்டுட்டு அதை எடுத்து கொட்டிடுவோம் கீரையில். கீரையில் எடுத்து கொட்டிடுவோம். கொட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் கீரை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கடாயை வச்சுக்குவோம். ஆயில் ஊற்றிக்குவோம். கடலெண்ணெய் ஊற்றிட்டு, ஆனால் இந்த கீரைக்கு நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கீரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே 1 ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. சூடானதுக்கப்புறம் அப்பளம் போட்டுக்குவோம். அப்பளம் பொரிச்சுக்குவோம். அப்பளம் பொரிச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இது உருளைக்கிழங்கு வத்தல்னு சொல்லுவாங்க. இது நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாவே எனக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இது நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். கீரை கடைசலுக்குலாம் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள். இது அப்புறம் அந்த கூழ் வடகம்னு சொல்லுவாங்க. அதுவும் எங்கள் அம்மாவே செஞ்சு கொடுத்துருவாங்க. இது பாருங்கள், நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் இது உப்புகானம்னு சொல்லுவாங்க. தெரியுமான்னு தெரியல. இது எங்கோ எங்கள் அம்மாவே செஞ்சு தருவாங்க. இல்லை நானும் போடுவேன். ஆனால் இது நல்லாயிருக்கும். இது எப்பயுமே வருஷம் ஃபுல்லாக எங்கள் வீட்டில் இருக்கும். ஃப்ரிட்ஜில் நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ எடுத்து வறுத்துக்குவோம். இந்த பருப்பு கடைசல், கீரை கடைசல், ரசம், அதுக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது உட்காரும். ஏதோ ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோன்னா சாப்பாடுக்கு